வணக்கம் நண்பர்களே, நான் உங்களுக்கு கிரிதர். ரொம்ப நாள் கேப் கழிச்சு நம்ம சேனல்ல ஒரு வீடியோ போடுறேன். நடுவில் கேப் விட்டதுக்கு மன்னிச்சுங்க. ஒரு சில வேலைகள் இருந்ததுனால நம்ம சேனல்ல வீடியோ போடுறதுல கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணாம விட்டேன். இப்போ தொடர்ந்து நம்ம வீடியோ போட நம்ம ஆரம்பிப்போம். ஸோ இப்போ எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா ஒரு ஆடியோ ப்ராடக்ட், அதுவும் பார்த்தீங்கன்னா கேமிங்கும் ஆடியோவும் கலந்த ஒரு ப்ராடக்ட். போல்ட் கம்பெனியிலிருந்து வரக்கூடிய மேவரிக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு TWS பற்றி நம்ம ரிவ்யூ இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த ப்ராடக்ட்னுடைய விலை பார்த்தீங்கன்னா 1799 ஆஃபர் ப்ரைஸில் அவங்க இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. அமேசானில் அவைலபிளாக இருக்குது, அவங்களுடைய சைட்லேயுமே அவைலபிளாக இருக்குது. வாங்குறதுக்கான லிங்க் எல்லாமே கீழே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் போட்டு விடுறேன். பட் நீங்கள் வாங்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை முழுசாக பார்த்துட்டு வாங்கலாமா வேணாமா அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணுங்கள். ஸோ முதல்ல வந்து அன்பாக்ஸ் பண்ணி பாக்ஸுக்குள்ளே என்னென்ன வருது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ பாக்ஸ் பேக்கேஜிங் பார்த்திங்கன்னா ரொம்ப எலிகண்ட்டாக சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. பாக்ஸுக்குள்ளே திறந்தவொடனே பார்த்திங்கன்னா ஒரு ரெட் கலர் சின்ன ஒரு கவர் இருக்குது. அதுக்குள்ளே யூசர் மேனுவல், அப்புறம் ஒரு சின்ன ஒரு மார்க்கெட்டிங் விசிட்டிங் கார்டு மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அதை எடுத்து வச்சுட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த TWSனுடைய சார்ஜிங் கேஸ் இருக்குது, அதுக்குள்ளே TWS வச்சு கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு சின்ன ஒரு ரெட் கலர் பாக்ஸுக்குள்ளே சார்ஜிங்கான ஒரு USB Type-C கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் 2 எக்ஸ்ட்ரா சைஸில் இயர் டிப்ஸும் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஓரமாக வச்சுட்டு இந்த சார்ஜிங் கேஸினுடைய டிசைன்லேருந்து நம்ம இந்த ப்ராடக்ட்னுடைய ரிவ்யூ நம்ம ஆரம்பிப்போம். இந்த சார்ஜிங் கேஸோட டிசைன் கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. மேலே பார்த்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்பரண்ட்டும் கிடையாது, கம்ப்ளீட்லி உங்களுக்கு ஒப்பேக்கும் கிடையாது, நடுவில் டிரான்ஸ்லூசன்ட் மெட்டீரியலில் ஒரு நல்ல ஒரு ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த ப்ராடக்ட் வந்து உள்ளுக்குள்ள இருக்கிற TWS சார்ஜ் ஆகிட்டு இருக்கிற அப்படிங்கிறப்ப அந்த நேரத்தில் சார்ஜ் ஆகிட்டு இருக்கா அப்படிங்கிற பார்க்குறதுக்கான இண்டிகேட்டர் லைட் வந்து இந்த லிட்டோடைய கவர் மூலமாக உங்களுக்கு வெளியே தெரியும். இந்த லிட்டுக்கு கீழே இருக்கிற இடமே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரிப்பு சின்ன ஒரு LED லைட்டு கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்க்குறதுக்கு ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்குது. இது கலர் எல்லாத்துக்குமே ஒவ்வொரு அர்த்தமும் இருக்குது. இந்த கேஸ் சார்ஜ் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா ரெட் கலரில் ஃப்ளாஷ் ஆகும். கேஸ் வந்து ஃபுல்லி சார்ஜ் ஆகிடுச்சு அப்படின்னா ரெட் கலர் இண்டிகேட்டர் ஆன் ஆகிடும். லோ பேட்டரியாக இருந்துச்சு அப்படின்னா ப்ளூ கலர் LED 5 தடவை உங்களுக்கு ஃப்ளாஷ் ஆகும். இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. இதை நீங்கள் இந்த ப்ராடக்ட் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா யூசர் மேனுவலில் நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பட் LED லைட் இங்கே மட்டும் இல்லைங்க, இதை தாண்டி உள்ளுக்குள்ள அந்த TWS 2 பட்ஸ்லேயுமே உங்களுக்கு LED லைட்லாம் கொடுத்துருக்காங்க. பட் இதோடைய டிசைன் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு பின்புறத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு USB Type-Cக்கான ஒரு கேபிள் கொடுத்துருக்காங்க. ரீசெட் பண்ணுறதுக்கான பட்டன்ஸ் ஒரு சின்ன ஒரு ஹோல் இங்கே கொடுத்துருக்காங்க. மற்றபடி எந்த வித பட்டனும் கிடையாது. இந்த லிட்டோடைய க்ளோசிங் மெக்கானிசம் பார்த்தீங்க அப்படின்னா மேக்னெட்ஸ் தான். மேக்னெட்ஸ் உங்களுக்கு இங்கே வச்சுருக்காங்க. ஸோ மேக்னெட் மூலமாக க்ளோஸ் பண்ணிட்டு நீங்கள் ஆட்டினாலும் கீழே விழுகிற மாதிரி இல்லை. நல்ல ஒரு சாலிடான ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் இந்த டிரான்ஸ்லூசன்டான ஒரு டிசைன் இருக்கிறதுனால இது ஒரு பிளாஸ்டிக் அப்படிங்கிற ஒரு நினைவு ஊட்டுதல் வந்து எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கணும். மனசில் எப்போவுமே இதை பார்க்க இருந்துகிட்டே இருக்கும். சின்ன ஒரு எல்லா கேஸுமே பிளாஸ்டிக்கில் தான் வருது. பட் இதை பார்த்தா ஒரு சீப்பான ஒரு ப்ராடக்ட் எப்போ வேணால் உடஞ்சிருமோ அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு பயம் மக்கள் மனசில் இருக்கலாம். பட் யூஸ் பண்ணுறதுனால ஸ்டடியாக இருக்குது. ஸ்க்ராச்சஸ் அவ்வளோவா நமக்கு கண்ணுக்கு தெரியாது. உங்களுக்கு கிளாசி ஃபினிஷிங் இல்லாமல் ஒரு மேட் ஃபினிஷிங் கொடுத்துருக்கனால ஸ்க்ராச்சஸ் உங்களுக்கு அவ்வளோவா தெரியாது. என்னை பொறுத்த வரைக்கும் டிசைன் ஸ்டைலிஷாகவும் வித்தியாசமாகவும் அழகாகவும் பண்ணியிருக்காங்க. இப்போ இதை ஓரமாக வச்சுட்டு இந்த TWS பட்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த பட்ஸினுடைய டிசைனுமே ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கான ஒரு டிசைனில் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. அவங்களுடைய லோகோ போல்ட்டினுடைய ஒரு லோகோ மேலே இருக்குது. அந்த லோகோ சுற்றி ஒரு ரிங் லைட் வந்து எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. இந்த ரிங் லைட் எரியறதுக்குமே ஒவ்வொரு லைட்டோடைய பேட்டர்னுக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது. மியூசிக் மோடில் அவ்வளோவா எரியாது. ஆனால் ரைட் சைடு இருக்கக்கூடிய இந்த இயர்ஃபோனை 3 செகண்ட்ஸ் நம்ம ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா இது வந்து காம்பேக்ட் மோட் அப்படிங்கிறாங்க. அதாவது கேமிங் மோடுக்கு போயிடுது. கேமிங் மோடுக்கு போயிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி லைட் உங்களுக்கு ஒரு பேட்டர்னில் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். மற்றபடி ரொம்ப லைட் வெயிட்டான ஒரு இயர்ஃபோன், காதில் நீங்கள் ஸ்டெம் டைப் டிசைனில் நீங்கள் போட்டிருக்கிறப்போ ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஃபிட்டிங்கும் சூப்பராக இருக்குது. சிலிக்கான் பட்ஸ் இருக்கிறனால உங்களுடைய காதோட சைஸுக்கு ஏற்றாப்புல நல்ல ஒரு பட்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணி போட்டிங்க அப்படின்னா நல்ல ஒரு ஃபிட்டிங் உங்களுக்கு கிடைக்கும். இப்போது இதோடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல வந்து மியூசிக் மோட். இந்த ப்ராடக்ட்டில் நான் நிறையா பாட்டு நான் கேட்டு பார்த்துட்டேன். ஸோ கேட்டு பார்த்ததில் எனக்கு என்ன தெரிஞ்சு அப்படின்னா எல்லாமே ஓரளவுக்கு நல்லா இருக்குது. ரொம்ப ஒரு அதிகமான ஒரு டீப்பான ஒரு பஞ்சி பேஸ் இதில் கிடையாது. ஆனால் பேஸ் நல்லா டிஸ்டிங்க்டாக இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு ட்ரெபிளுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஹை சில்னஸ் தரக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்டுடைய கிளாரிட்டி ரொம்ப அதிகமாக இல்லாத மாதிரி தான் இருக்கும். ஆனால் உங்களுக்கு சில்னஸ் தனியாக செப்பரேட்டாக உங்களுக்கு தெரியும். அது வாய்ஸுடைய கிளாரிட்டி, வாய்ஸுடைய குவாலிட்டி நல்லா இருக்குது. அதாவது வோக்கல்ஸ் பாடுறப்போ வோக்கல்ஸுடைய குவாலிட்டி நல்லா இருக்குது. இந்த 3 ஃப்ரீக்வன்சியுமே ஒன்றுக்கு ஒன்று கலங்கடிக்காமல் கிளியராக டிஸ்டிங்க்டாக அந்த இடத்துல இருக்குது. இந்த வேலைக்கும் என்ன சவுண்டு குவாலிட்டி கொடுக்கணுமோ அது வந்து நல்லாவே கொடுத்துருக்காங்க. அதிகமான ஒரு பேஸ் பீரியடாக இருந்தீங்க அப்படின்னா இந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு சைட்டாக உங்களுக்கு சூட் ஆகாது. பட் பேஸ் இல்லாமல் ஒரு பேலன்ஸ்டு சவுண்ட் சிக்னேச்சர் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஒரு ப்ராடக்ட் நல்லா இருக்கும். கேமிங் பர்ஃபார்மன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து ரொம்ப லோ லேட்டன்சி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. யூஸ்வலாக ப்ரொஃபஷனல் கேமர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா
ப்ளூடூத் வாங்காதீங்க, நீங்கள் ஒரு வயர்டு இயர்ஃபோன்ஸ் வாங்கிறீங்கன்னு தான் எல்லாருக்கும் சொல்லுவேன். பட் இந்த இயர்ஃபோனுடைய கேமிங் லோ லேட்டன்சி ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது. ஆல்மோஸ்ட் ஒரு நியர்லி உங்களுக்கு லோ லேட்டன்சி கிடைக்கிறதுனால கேம் விளையாடுறப்போ உங்களுக்கு கேமினுடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும். ஆனால் கேம் விளையாடுறப்போ அந்த புல்லட்ஸ்னுடைய சவுண்டு, இதோடைய தம்பிங்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு டீப்பான ஒரு பேஸ் இருக்கக்கூடிய ஒரு இயர்ஃபோனாக இருந்துச்சு அப்படின்னா பல மடங்கு இன்னுமே நல்லா இருந்திருக்கும். பட் இந்த இயர்ஃபோனுடைய பேஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப டீப்பாக இல்லாதனால அந்த புல்லட்ஸ்னுடைய சவுண்டு, நடந்து போகிறப்போ மக்கள் நடந்த ஃபுட் ஸ்டெப்ஸ்னுடைய சவுண்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கேட்குது, நல்லா கேட்குது. பட் ரொம்ப ஒன்றும் இம்ப்ரெசிவாக இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். மூணாவது விஷயம் கால்ஸ் பேசுறப்போ நம்ம பேசுறது அந்த பக்கம் இருக்கிறவங்களுக்கு கிளியரா கேட்குது, அவங்க பேசுறது நமக்கு கிளியரா கேட்குது. இதுல வந்து ENC இருக்கு அப்படிங்கிறாங்க, அதாவது என்விரான்மெண்டல் நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்கு அப்படிங்கிறாங்க. இந்த பிரைஸ் செக்மெண்ட் இருக்கக்கூடிய எந்த இயர்ஃபோனையும் நம்ம கண்டிப்பா ANC எதிர்பார்க்க முடியாது. ENC இதுல இருக்கு, ஆனா ரொம்ப சூப்பரா இல்ல. பட் ஒரு விஷயம் எனக்கு இந்த இயர்ஃபோன்ல பிடிச்சிருக்கு. நீங்க கேமிங் மோட்ல போட்டாலுமே இந்த இயர்ஃபோனுடைய பேட்டரி லைஃப் பாத்தீங்க அப்படின்னா 8 hours வரைக்கும் எனக்கு கிடைச்சது. அதாவது சிங்கிள் சார்ஜ்ல இந்த TWSல மட்டுமே உங்களுக்கு 8 hours எனக்கு கிடைச்சது. இந்த சார்ஜிங் கேஸோட நம்ம யூஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஒரு 30 to 35 hours வரைக்கும் உங்களுக்கு பேட்டரி லைஃப் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நல்லா இருக்கு. ஸோ நீங்க ஒரு கேமிங் பீரியடா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேஸ் ரொம்ப முக்கியம் இல்லைன்னு நினைச்சீங்கன்னா தாராளமா இந்த ஸ்டைலிஷ் இருக்கக்கூடிய இந்த போல்ட் மேவரிக் நீங்க வாங்கலாம். இது வாங்குறதுக்கான லிங்க் இது வீடியோ டிஸ்கிரிப்ஷனுக்கு கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. இந்த பதிவு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு பதிவு உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம். Giri.